சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்திற்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் அறிகுறிகள் சில என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக குலதெய்வத்தை அந்த குலமக்கள் வணங்குற குலமக்கள், இப்போ உங்கள் குலதெய்வ கோவில் இருக்காங்கன்னா அங்கே ஒரு 100 தலைக்கட்டுன்னா அந்த 100 குடும்பத்தையுமே குலதெய்வத்திற்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சிலரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்களுக்கு இது போன்ற அறிகுறிகள் கட்டாயம் தெரியும். அதில் என்ன அறிகுறி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தின் பெயர்லையோ அல்லது உங்கள் குலதெய்வத்தின் உகந்த நாட்கள்லையோ அல்லது உங்கள் குலதெய்வத்தின் முகச்சாயல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இது குலதெய்வமே உங்கள் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு குழந்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிறக்கும். அதுவும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் வீடே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் தாங்க என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. அது அனைத்துமே உங்கள் குலதெய்வத்திற்கு ரொம்பவே பிடிச்சதுனால தான் அந்த குழந்தையே உங்கள் குலதெய்வத்தின் அம்சமாக வந்திருக்கின்றது. இப்போ இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம், அது எப்படிங்க? அது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் குலதெய்வத்திற்கு பங்குனி உத்திரம் தான் விசேஷம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க யாருக்காவது உத்திர நட்சத்திரம் இருக்கும். அதாவது உங்கள் குலதெய்வத்திற்கு உகந்த நாட்களில் குழந்தைகள் பிறக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ குலதெய்வம் துணை அப்படின்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. எல்லாரோட வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அவங்களோட குலதெய்வம் துணை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது எதற்குன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? குலதெய்வம் எப்போது நமக்கு துணையாக வரும். இதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், நமக்கு எந்த ஒரு அபசகுணமும் நடக்காது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதை குலதெய்வம் காப்பாற்றி கொண்டே இருக்கின்றது இன்று வரைக்குமே. இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்குது, மன கஷ்டம் இருக்குது அப்படின்னா உங்கள் கனவுல கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் வந்து பேசும். எப்படி பேசும்? உங்கள் முன்னோர்களின் சாயலில் வந்து பேசலாம், இல்லை குலதெய்வமே வந்து பேசலாம், அல்லது வேற ஒரு குழந்தை ரூபத்தில் வந்து பேசும். ஆனால் பேசும். உங்கள் மனசில் என்ன கஷ்டம் இருக்கோ, ஏன் இப்படி கஷ்டப்படுற, ஏன் இந்த உறவு பிரிஞ்சால் உன்னால் இருக்க முடியாதா, உனக்கு அது தேவையில்லாத உறவு தான், அதனால தான் அது பிரிஞ்சு போச்சு, நீ வருத்தப்படாத, உனக்காக நான் இருக்கேன், உன்னால் முடியும், நீ தைரியமாக செய், இது போன்ற வார்த்தைகள்லாம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு எப்போதுமே கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம துவளும் போதெல்லாம் உனக்காக நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் உங்கள் குலதெய்வம். மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ ஒரு வாரத்தில் கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போயிடுவீங்க. இதில் என்னங்க பெரிய விஷயமா இருக்கா? என்கிட்ட காசு இருக்குது, கார் இருக்குது, நான் போயிட்டு வரேன். இல்லை நாங்கள் போகணுன்னு நினச்சோம், எல்லாம் எங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்தோம் போயிட்டு வரோம். இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலரால் இன்னமும் குலதெய்வ கோவிலுக்கு 3 வருஷம் போகிறதுக்கு தடைப்பட்டு போச்சுங்க. 1 வருஷம் தட்டுச்சு, இப்போ 3 வருஷம் எங்களால் போக முடியல, 5 வருஷம் எங்களால் போக முடியல, போகணுன்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதோ ஒரு தடைகள் வருது அப்படின்னு எத்தனையோ பேர் புலம்புறாங்க. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் நினச்சா பத்தாது, அந்த தெய்வமும் நீங்கள் வரணும்னு நினைக்கணும். உங்களை உங்கள் குலதெய்வத்திற்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் போகணுன்னு நினச்ச அடுத்த கணமே உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ எல்லையில் உங்களால் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களால் உணர முடியும். அந்த தெய்வத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த தெய்வம் உங்களை பார்த்து சிரிப்பது போலும், அந்த தெய்வம் கண்ணை சிமிட்டுவது போலும், அந்த தெய்வம் உங்களுடன் பேசுவது போலும் உங்களால் உணர முடிகின்றது அப்படின்னா உங்களுக்காக அந்த தெய்வம் உங்களை பார்த்து புன்னகிக்கின்றது. இது குலதெய்வம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது குலதெய்வத்திற்கு உங்களை பிடிச்சிருந்தா மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். குலதெய்வ எல்லையில் உங்கள் குலதெய்வத்தின் கருவறையில் அந்த முகத்தை பாருங்கள், உங்கள் குலதெய்வத்தின் முகத்தை பாருங்கள். உங்களுக்கு இது போன்ற அறிகுறிகள்லாம் தெரிஞ்சது அப்படின்னா, அது தெரியும் போது சாதாரணமாக நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடாது. நம்ம உடலில் ஃபஸ்ட்டு புல்லரிக்கும், அடுத்து கண்ணில் கண்ணீர் வரும், இல்லை நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் பூரிப்பு அதிகமாக வரும். அதற்கு பிறகு அந்த முகத்தில் உள்ள அசைவெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் உங்களை பார்க்க வேண்டும் என ஆசைப்படுகின்றது. ஏன்னா குலதெய்வத்திற்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஆசைப்படுது அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும்
குலதெய்வம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சவனம் காட்டிக்கொண்டே இருக்கும். ஏன்னா குலதெய்வத்திற்கே ரொம்ப ரொம்ப உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தான். அந்த பௌர்ணமியில குலதெய்வம் ஒன்று உங்கள் கனவுல வரும், இல்லை உங்கள் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் தெரிய ஆரம்பிக்கும், குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வரும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்கள் குலதெய்வம் உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை குலதெய்வத்திற்கு நம்ம பௌர்ணமி பூஜை செய்யணும், பௌர்ணமியில் நம்ம குலதெய்வத்தை நிறைய வணங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் செய்ய செய்ய உங்கள் குடும்பம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், செஞ்சு பாருங்கள். உங்கள் குலதெய்வத்திற்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களாலேயே உணர முடியும். உணர்வு பூர்வமாக நம்ம குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்வோம். குலதெய்வத்துக்கு ரொம்ப பெருசாக பூஜையெல்லாம் தேவையில்லைங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு பூ வைங்க, ஒரு கல்கண்டு வைங்க, சுவாமிக்கு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நிறை சொம்பு நீர் வைங்க, குலதெய்வத்திற்கு மண்ணகல் விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே போதும், உங்கள் குலதெய்வ அருள் உங்கள் குடும்பத்தில் நிறைவாக இருக்கும், உங்கள் குடும்பமே சுபிட்சமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.